வலினும் வாய்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முறையாக நேர்கள் இருக்கிறோம். அதுவும் யூடியூப்பில் பிரபலமான ஒரு நபரை வரணும்னா வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன். குஜால் டிவியில் செகண்ட் லவ் இது ஷோ வந்திருக்கு. பிக் பாஸ் மாதிரி ரியாலிட்டி ஷோ பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நீங்களும் விமர்சனம் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ இது வந்து உண்மையிலே ரியாலிட்டி ஷோவாக இருக்குமா? ஏன்னா பிக் பாஸே ஒரு வதந்தி வந்துச்சு, அது ரியாலிட்டியாக இருக்காது ஸ்கிரிப்டுன்ற மாதிரி. இது எப்படி நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ ரியாலிட்டி ஷோ அப்படின்றதுலாம் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. டிவியில் ரியாலிட்டி ஷோன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போலாம் ஸ்டார்டிங் இருந்துச்சு. அப்புறம் அவங்க என்ன பார்க்குறாங்க, ரியாலிட்டி எப்போவுமே உங்களுக்கு வந்து எப்போவுமே சுவாரஸ்யமாக இருக்காது. அதான் ரியாலிட்டி இல்லையா? ரியாலிட்டினா நம்ம ஒரு சினிமாவில் ஒரு காட்சி பார்க்குறோம், ஒருத்தரோட லைஃப்பில் நடக்கிற காட்சியெல்லாம் காட்டுறாங்கன்னா அவர் அழறது, சிரிக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, அவரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஹை மொமெண்ட்டு இல்லை ரொம்ப லோ மொமெண்ட், அதெல்லாம் தான் ஒரு தொகுப்பாக காட்டுறாங்க. ஏன்னா அது சினிமா. ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. எப்போவுமே சிரிச்சிட்டேவும் இருக்க மாட்டோம், எப்போ அழுதுட்டு இருக்க மாட்டோம், எப்போவுமே சோகமாக இருக்க மாட்டோம், சும்மா உட்காந்து ஏதாவது யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ ரியாலிட்டி நீங்கள் ரியாலிட்டியாகவே டிவியில் காட்டுறப்போ ஆடியன்ஸை நீங்கள் தொடர்ந்து என்கேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி 90s யூஎஸில் வந்து டெலிவிஷன் ஷோஸில் புரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம இப்போது அவங்களுக்கு ஈக்குவலாக நிறைய விஷயம் பண்ண ட்ரை பண்ணிருந்தாலும் சினிமாவாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் அவன் தான் அதில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஏர்லி 90s அந்த ரியாலிட்டி ஷோலாம் போடுறப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது, இது இப்படியே விட்டால் ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற கான்செப்டே வந்து ஓடாமல் போயிடும். பட் மக்களுக்கு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்து பிடிச்சிருக்கு. அதனால தான் இப்போ மற்றவங்களோட ஒரு ஜன்னலை எட்டி பார்க்கறது, ஒரு ஒட்டு கேட்கறது, யாராவது பேசுறது, ஒரு சின்ன கியூரியாசிட்டி எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறது தான் ரியாலிட்டி ஷோ. அது பிடிச்சிருக்குன்னு தெரியுது. பட் அப்படி சுவாரஸ்யமாக பண்ணலாம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, ரியாலிட்டியை மட்டும் காட்டினா வேலைக்கு ஆகாது. நம்ம ஏற்கனவே படம் எடுத்திருக்கோம், நம்ம நாடகத்தை பார்த்துருக்கோம். ஸோ இதை மட்டும் ஏன் நம்ம வந்து அப்படியே போகிற போக்கில் விடணும்? ஒரு டைமிங்குள்ளே தான் இந்த ஷோவை போடணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யம் நிறைந்ததாக வந்து மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் WWF இதையும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்காங்க. WWE வந்து 90s பெரும்பான்மையான மக்கள் அது நிஜமான சண்டை, நிஜமான ரத்தம், எப்போவுமே அவங்களுக்குள்ள நிஜமான எதிரிகள் தான் போல, அது பார்க்கறது எல்லாமே உண்மைதான் போலன்னு வந்து நம்பிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 90% வந்து அது என்னன்னு புரிஞ்சு. ஆனாலும் நம்ம மனசை வந்து ஏன் அதுக்குள்ளே பார்க்குறோன்னா அது வந்து நம்ம ரியாலிட்டியாக நான் அதை நம்பணும், நம்மளே ஃபீல் பண்ணுறோம், நம்ம மனசு வந்து கேட்குது. அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியாலிட்டி ஷோவில் முழுக்க ஸ்பைஸ்ட் அப் பண்ணி நம்மளுக்கு காட்டுறப்போ, ஸ்கிரிப்ட் பண்ணி காட்டுறப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டோவில் அமெரிக்கன் ஆடியன்ஸ்க்கு அது ரியாலிட்டி ஷோ இல்லைன்றது தெரிஞ்சாலும் அதில் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறனால தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டெக்னிக்கை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. ஸோ ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம இந்தியாவில் நம்ம பார்த்த ஒரு ரியாலிட்டி ஷோ, ரொம்ப ஃபேமஸான ரியாலிட்டி ஷோ அப்படின்னா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது பிக் பாஸ் தான். ஸோ அந்த பிக் பாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியிலேருந்து தான் மற்ற மொழிகளுக்கு வருது. ஹிந்தியிலையும் அப்படி அமெரிக்காவில் நடந்த மாதிரி அதே எவல்யூஷன் தான். ஸ்டார்டிங்கில் அந்த ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இருக்குது. வர்றவங்களாம் அந்த டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் சொல்ல பேச்சு கேட்காம தங்களை வெளிப்படுத்திக்கணுன்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதில் நிறைய கான்ட்ரவர்சி வருது, அதன் மூலிமா ஷோ ஓடுது. பட் ஒரு சீசன் போக போக வந்து பார்த்திங்கன்னா இது இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை, அழுகை, காதல், ஆபாசம், வன்முறை, அரசியல், இது உணவு அரசியல் எல்லாமே உள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை உடையை வச்சு கவர்றது மாதிரி எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம தமிழில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோவே வந்து இப்போ போக வந்து யாருமே வந்து பார்க்கறதில்ல. டிஆர்பி ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது ஒன்று, அந்த தொகுப்பாளரான கமல்ஹாசன் வராதுக்கு ஒரு காரணமாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அது வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சு. அதோட நல்ல பொழுதுபோக்கெல்லாம் இருக்குன்றனால பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ விஜய் டிவிக்கு என்ன புரியுதுன்னா, சீரியலுடைய காலகட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சுக்கிட்டே வருது. நீங்கள் எத்தனை நம்ம குடும்ப அமைப்பை வச்சு காட்டுவீங்க? மாமியார், மருமகள் திரும்ப 20 வருஷம் மேலே பார்த்துருப்போமா? சரி, அப்போ என்ன பண்ணுவேன்? அமானுஷ்யம், பேய், அதுக்கு என்ன ஆகும்? செலவு அதிகமாகும், கிராஃபிக்ஸ் உள்ளே வந்துடும். ஸோ சீரியல்ன்ற பேசிஸில் அந்த மாதிரி சீரியல்ஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து நிறைய எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே சீரியல் அழிஞ்சு போயிட்டே இருக்குது, அதனால் வந்து இந்த டான்ஸ் ஷோஸு, காமெடி ஷோஸ்லாம் வச்சு நேரம்னாலும் காமெடியும் வரமாட்டேங்குது. டான்ஸு, பாட்டு ஷோ எப்பவுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீயா நானா போன்ற கிளாசிக்கான ஷோஸ்லாம் எப்பவுமே இருக்கும். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்கு ஒத்து இருக்கிறது. பட் அதிலே பல ஸ்கிரிப்டிங் இருக்குது, கட்டிங், எடிட்டிங் இருக்குது. இது நம்மளுக்கே வந்து பாரி நிறைய வீடியோவில் வந்து பேசியிருப்பாரு, பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பிக் பாஸ் ஷோவை உள்ளே கொண்டு வராங்க. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்ச்சை, கவர்ச்சி, வயலன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துடலாம். பட் பத்தலை, இதுவும் கொஞ்சம் டவுனாக போயிட்டு இருக்குன்ற பட்சத்தில் திருப்பியும் அமெரிக்கா திரும்பி பார்க்குறான். அங்கே வந்து அதிகமான ஸ்கின் ஷோ காட்டக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம அந்த சீ தொலைக்காட்சி அப்படின்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் போயிட்டு எல்லாருமே வந்து சாகசம்லாம் பண்ணுவாங்க, சேத்துல உழுவுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதில் அந்த சாகசத்தை காட்டுறதோட எதை அதிகமாக காட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும். அதே டெக்னிக் தான் என்ன பண்ணுறாங்க. அதேமாதிரி அமெரிக்காவில் லவ் ஐலண்ட், ஸ்பிளிட்ஸ் வில்லா,
இந்த மாதிரி ஷோத்தை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நறுக்கி ஒரு கடாயில் போட்டு அதை வந்து வதக்கி கலக்கி ஒரு அவியெல்லாம் நம்மளுக்கு வந்து தரது தான் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்க அந்த செகண்ட் லவ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெண்களை வந்து ஆண்களை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தருன்றாத மாதிரி ஒரே டைமில் எத்தனை பேர் வேணாலும் பெண்கள் டேட்காக சூஸ் பண்ணலாம். அப்படி தான் இப்போ நம்ம பிக் பாஸில் அசீம் ஃபேமஸ் ஆனார். ஸோ அவரும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதில் இந்த செகண்ட் லவ்ன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் லவ் பண்ணுறது தான். ஆல்ரெடி அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும், இல்லை கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்கும். இப்போது செகண்ட் லவ்க்கு வராங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்த உடனே இந்த விஷயத்தை உடைக்கிறாங்க. நம்மளுடைய பேஸ் கல்ச்சர் தமிழ் கல்ச்சரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விஷயத்தை உடைச்சி ஒரே டைமில் எத்தனை பேர் வேணாலும் டேட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு ஒரே டைமில் வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் கான்வர்சேஷன் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஃப்ளட் பண்ணலாம், டேட் பண்ணலாம், இப்படி இருக்குது. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஸோ இது வந்து பேசிக்காக பர்சனல் லைஃப் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவங்களே கொண்டு வந்து காட்டுற ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், கல்யாணம் முதல்ல ஒரே ஒரு நிகழ்வை மட்டும்தான் காட்டுறதில்ல, அதையும் காட்டிடாதீங்கடா அப்படிங்கிறோம் நான் சொல்ல விரும்பல. மற்றதை தவிர்த்து எல்லாமே வந்து காட்டுறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரி நீங்கள் இப்படி ஒரு ஷோ பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, சரியா? எதை ஓரளவுக்கு நம்ம வந்து பொறுத்துக்கலாம், அதுவும் பொறுத்துக்கணும், அது சரின்னு சொல்ல முடியாது. ப்ரைவேட் இஸ் ப்ரைவேட். பட் ஒரு பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு, இந்த மாதிரி 10 பசங்க 10 பொண்ணு, அந்த அந்த அவங்க ஸ்டார்டிங்லேயே அந்த பேர் எல்லாமே அந்த ஷோ முடிகிற வரைக்கும் அந்த பையன் அந்த பொண்ணை தான் டேட் பண்ண ட்ரை பண்ணுவான், அந்த பொண்ணு அந்த பையனை தான் டேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸ் கொடுங்க, குக்கிங் பண்ண வைங்க, ஒன்றா ஷாப்பிங் பண்ண வைங்க, ஒரு பட்ஜெட் போட வைங்க, டேட்டுக்கு போங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றப்போ பேசுறது, பல விஷயங்களை வந்து கருத்து பரிமாறிக்கிறது. பட் இந்த பேர் அப்படியே தான் அந்த ஷோ முடிகிற அளவுக்கு இருக்கும். அந்த 10 பேரும் ஷோ முடிவில் வந்து ஓகேனா அவங்க வந்து தொடரலாம், இல்லைனா பிரிஞ்சு போகலான்ற அளவுக்காக வைக்கலாம்ல. ஆனால் வைக்க மாட்டாங்க. அதுவே நான் தப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா ப்ரைவேட் அஃபேரை கொண்டு வந்து காட்டுறது. ஏன்னா அந்த ஆர்யான்ற நடிகர் வச்சு ஒன்று பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க. அதையே நம்ம வந்து கழுவி தான் ஊற்றிருப்போம், சரியா? அதில் அந்த பொண்ணுங்களோட மூஞ்சிலாம் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப அசிங்கமாக. ஸோ இதை ஏன் வைக்கிறாங்கன்னா ஆப்வியஸ்லி பிரதர் ஆபாசம். இப்போ நீங்கள் வைக்கிற இந்த பான் மூவிஸ்லாம் பாருங்களேன், அந்த ஆபாச படங்களில் அந்த தகாத ஒரு யாரெல்லாம் அக்கா மாதிரி பார்க்கணும், யாரெல்லாம் அக்கா மாதிரி இருக்கிற மாதிரி, அது ஏன் வைக்கிறான்னா அந்த சபலத்தை ஏற்படுத்தும் போது தான் அந்த செக்ஸ் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஒரு கணவன் மனைவியே வந்து செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க. அந்த ஒரு சபலத்தை தூண்டி விட்டு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கணுன்றனால தான் அதுதான் செல்லாகுதுன்ற ஒரு கொடூரமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட இருந்துட்டா பார்க்காம போயிடுவாங்க. நார்மல் தானே, மாதிரி ஆயிடும். ஒரு கான்ட்ரோவர்ஷியலுக்காக மக்களே நம்ம வந்து அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு தான் மாத்திட்டு இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணும். ப்ளஸ் எனக்கு ஷோவும் எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பழகுது, அப்புறம் வேற ஒரு பையன் கூட பழகுது, அதே மாதிரி பையனும் வேற ஒரு பொண்ணு, அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து நம்மளோட உணர்ச்சிகளை தவறான விதத்தில் தூண்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. அதுதான் ஈஸியாக வியாபாரம் ஆகுன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமான விஷயம், சர்ச்சைக்குள்ளான விஷயம் தான் அதிகமாக மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் அதையே கொண்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது கேவலமான விஷயம். இன்றைக்கி இருக்கிற கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எல்லா டிவி சேனலும் வந்து மூடுற லெவலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்களுக்குள்ள இருக்க போட்டியில் மக்களை எப்படியா கவர்ந்து அவங்களோட சேனலை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு ப்ரொமோஷன் தான் நீங்கள் சொல்கிற அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இந்த மொபைல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு. இது பிக் பாஸ்ன்றது ஓகே, மக்கள் ஓட்டு போடுறாங்க, அதனால மொபைல் எடுத்துகிட்டு போனால் என்ன நடக்குது வெளியில், மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு மாற்றிப்பாங்கல்ல, அவங்க ஒரிஜினாலிட்டி இருக்காதுன்ற மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ இதுக்கையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மொபைல் எடுத்துகிட்டு போகிறதுன்னு இல்லை, நம்ம நிறைய பார்த்துருப்போம். மொபைல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது பிக் பாஸ்லேயே தெரியுது. ஸோ இது எதுக்கு இந்த மாதிரி ஃபேக்காக பண்ணணும்? அது இப்போ உள்ளே இருக்கிற ஒரு 20 கண்டஸ்ட் இருக்காங்கன்னா பிக் பாஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் அந்த ஃபார்மேட்டை உடச்சிட்டு வெளில வந்து உண்மையெல்லாம் சொல்லி பேட்டி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன போட ஆரம்பிச்சிட்டாங்க, கான்ட்ராக்டில் அந்த ஒரு நாம்ஸையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா நீ வெளில போயிட்டு இதை பற்றி வந்து இத்தனை நாளைக்கு பேசக்கூடாது, ப்ளஸ் இந்த விஷயம்லாம் என்றைக்குமே சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா உங்கள் மேலே சூ பண்ணலாம் அப்படிங்கிற கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டு தான் போங்க. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 20 பேர் எப்போவுமே இவங்க சொல் பேச்சு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. வர்ற பெண்களோ ஆண்களோ எதுக்கு வராங்க கார்த்திக், நீங்களே சொல்லுங்கள். பேசுறதுக்கு பழகிறதுக்கு இல்ல, உண்மையா அவங்களோட முகம் எல்லாருக்கும் தெரியணும், தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கணும், இதை வச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் தான் வராங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எல்லாரையுமே ஒரு போட்டியில ஜெயிக்கவும் முடியாது, எல்லாருமே தோக்க முடியாது, எல்லாரையும் நல்லாவும் காட்டிட முடியாது. அப்படி இருக்கிறப்போ அதுல யாரோ ஒருத்தர் பலிகடை ஆவாங்க. அந்த 20 பேர்ல எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சேனலுக்கு ஒத்து போய் அவங்க மனசு இருக்கணும் சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து வெளியில உள்ள இருக்கும் போதே
வெளில இருக்க உண்மையை சொல்கிறாங்க, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம், தகவலை பரிமாறலாம். இது எல்லாத்தையும் வந்து வெளில சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லையா? அதனால இவங்களை முழு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் வெளில போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்கிரிப்ட்ன்றது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக ஸ்கிரிப்ட்ன்றது வெளியே தெரியக்கூடாது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற தில்லாலங்கடி எதுவுமே வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிறனால பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸ்குள்ளே ஏதாவது பேசி வச்சுக்கிட்டாங்கன்னா, நான் வந்து இருக்கல கேவலமான ரீசன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஒரு நார்மல் ரீசன் தான் செகண்ட் சொல்கிறேன். கண்டஸ்டன்ஸ்குள்ளே பேசி வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளே ஈஸியாக வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்றனால தான் பிக் பாஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஷோஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொபைலை ஆப்வியஸ்லி யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அண்ட் ஃபுட்டேஜ் ஏதாவது வெளில போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து அதை ஏர் பண்ணுற வரைக்கும் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா அவள் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டமாயிடும். ஸோ அது இந்த மாதிரி பல ரீசன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சு கூட பண்ணுறாங்க. நீங்கள் இது விமர்சனம் பண்ணும்போது இதில் அதிகமான ஆபாசம் இருக்கிற மாதிரியும் இந்த முறை தவறிய காதல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த எபிசோட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க, ஒரு பர்சனல் ஸ்பேஸ் போகுது, ஒருத்தர் டேட் பண்ணாங்கன்னா அது வெளியிலாம் தெரியக்கூடாது, அது ஒருத்தர் கூட அது உங்களுடைய பர்சனல், அதை உடச்சி வெளியே தெரியுதுன்ட்டு. ஸோ இது வந்து எப்படி மக்கள் மனசில் புகுத்துறாங்க, இதை நார்மல்ஸ் ஆக்குறாங்க அப்படின்னு சைக்காலஜியில் எப்படி இது புகுத்துறாங்க? எதுவுமே ப்ரைவேட் இல்லை, ப்ரைவசி இல்லை, எல்லாத்தையும் காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே வேணால் பண்ணலாம். ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கான்செப்ட் எல்லாம் வந்து நம்பாதீங்க. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் எப்பவுமே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கணவரோ இல்லை மனைவியோ இறந்துட்டா மறுமணம் செஞ்சு வைக்கிறது நம்மளோட கல்ச்சரில் ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. ஸோ இன்னொரு சான்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. சரி, அவங்களுக்கு வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கலான்றது. பட் காதலுங்கிறதே நீங்கள் கல்யாணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இத்தனை பேரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் ரன் அப்படிங்கிற பேசிஸில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லவ் மட்டும் இல்லை, செகண்ட் லவ் மட்டும் இல்லை, ஃபஸ்ட் லவ் இருந்துச்சுன்னா செகண்ட் லவ் இருக்குல்ல, செகண்ட் லவ் இருந்துச்சுன்னா தேர்ட் லவ் இருக்குது. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஃபிக்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு புரிதல், விட்டு கொடுத்தல், அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு அன்கண்டிஷனல் லவ்னால ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்கன்னா அந்த கான்செப்டே இதுக்கு டோட்டலாக எதிர்த்து இது என்ன பண்ணுன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு சுயநலம், செல்ஃப் சென்டர்டான விஷயத்துக்குள்ளேயே சுற்றி வருது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தையை உடச்சி அதை நார்மலைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க லவ்னா செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது தான் அது வந்து உணர்த்துது. ஏற்கனவே நம்ம எல்லாருமே அப்படி தான் வந்து மாறிட்டுறோம். ஒரே ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் கூட தூங்கிட்டு தான் நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவசி வேணும்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபேமிலியை நியூக்ளியர் ஃபேமிலியாக வந்து மாறிடுச்சு. இந்த மாதிரி பல விஷயங்களில் ரிலேஷன்ஷிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்காக இருக்கணுன்றது இல்லாமல் எனக்கு வேண்டிய மாதிரி இருக்கணும், உங்களுக்கு வேண்டிய மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற தப்பு இல்லை. ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால தான் ஒரு பொண்ணையோ ஒரு ஆணையோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க, தப்பு இல்லை. பட் காலம் முழுக்க அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கான முக்கிய காரணமாகவே அந்த அட்ராக்ஷன் மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து தப்பாக காட்டி கொடுத்து ஏற்கனவே குழம்பி இருக்க நீங்கள் அதிகமான கேசஸ், அதுவும் முடியாத கேசஸ், குமிஞ்சிக்கிட்டே இருக்க கேசஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி கோர்ட்டில் கணவன் மனைவி இருக்க பிரச்சனை தான். இன்னைக்கு நம்ம பர்த் ரேஷியோ தமிழ்நாட்டில் குறைஞ்சிருச்சு, சரியா? அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப நாள் வாழ்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆடிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏற்கனவே குழம்பி போயிருக்க இந்த ஜென்ரேஷனை இன்னும் குழப்பி தவறான பாதையில் தள்ளுறதுக்கான ஒரு எஃபெக்டிவான ஒரு மீடியம் யூஸ் பண்ணக்கூடிய ஷோ தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் வந்து காட்டுறது. இதில் உடைகளை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். ஆமாம், இது பிக் பாஸ்லேருந்தே அப்படி. சரி, நான் தமிழுக்காக மாற்றிருக்காங்கன்னு என்ன சொன்னேன் அப்படின்னா வந்து பாலிவுட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் ஸ்விம்மிங் பூல் ஒன்று கட்டிடுவாங்க, எங்கேயும் கட்டுவாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்டலே இந்த ஸ்விம் வேர் போட்டு வேணுன்ட்டேங்க அந்த கேமரா வைக்கிற ஆங்கிளும் சரி, அதில் இருக்க கண்டஸ்டன்ஸ் காட்டுறோம் அப்படியே ஆபாசமாக தங்களோட உடல் பாகம்லாம் வந்து காட்டிட்டு இருப்பாங்க. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ரோசம் சூடு சொல்கிற இடம் இருக்கான், கேட்டுருவாங்க, கடுப்பாயிடுவாங்க, ஸ்டூடியோக்கு வெளில போராட ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கொஞ்சம் ஆபாசம்லாம் இல்லாமலாம் இருக்காது, இன்டைரக்ட் ஆபாசத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஷோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால வந்து உடை குறைப்பு பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் சொல்கிறேன் அந்த லவ் ஐலாண்டு, ஸ்பிரிட்ஸ் பில்லாலும் உங்களுக்கும் எப்போவுமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் திரிகிற மாதிரியே திரிவாங்க, ரொம்ப கம்மி உடைகள் தான் போட்டிருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா இவங்க முழுசாக காட்டினா தான் ஆபாசம் இல்லை, சில உடைகளை போடுற மாதிரி ஆபாசம்லாம் காட்டலாம்ல, இதுலேயும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் நீங்கள் பர்சனல் ஸ்பேஸ் சொன்னீங்களே, அதில் எது பாதிப்பாகும்னா இதில் கலந்துக்கிறவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு, சமூகத்துக்கும் பெரிய பாதிப்பு தான், இதில் கலந்துக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு முகத்தை வந்து காட்டுறீங்க. அப்படி காட்டுறப்போ வந்து ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் வந்து அந்த ஷோவை பார்த்து உங்களை ஜட்ஜ் பண்ணுவான். ஒரு ஆணாக இருப்பான், நீ வந்து அந்த ஷோவில் பார்த்தே இதுதான் இவன் சொல்லிட்டு முழுசாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஏங்க இந்த பிக் பாஸ் ஷோலேயே நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெண் அவங்க வந்து அந்த பொதுவாக பெண்கள் வந்து கவர்ச்சியாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப்லாம் இருக்கிற ஒரு கேட்டகரி இல்லாமல் தங்களுடைய மூளைக்காக சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்களா, அப்படி நம்ம யூடியூப் சூழலில் வந்து ரொம்ப மதிப்பாக இருந்த ஒரு பெண், நல்ல பேர் இருந்துச்சு அவங்களுக்கு, இன்டெலெக்சுவலான விஷயங்கள்லாம் பேசுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அவங்க இந்த பிக் பாஸ்குள்ளே போகிறாங்க. இப்போது நான் உங்ககிட்டே கேட்குறேன் கார்த்தி, நீங்கள் எப்போவுமே வந்து எல்லார்கிட்டையும் நல்லவராக இருப்பீங்களா?
சில நேரத்தில் கோவப்படுவீங்க, உங்களோட இன்னொரு சைடை வந்து காட்டுவீங்க. நானும் அப்படிதான், எல்லாருமே பொருந்தும். ஸோ உங்களை எல்லாருமே இந்த யூடியூப் வீடியோலேயே பார்த்து உங்கள் மேலே ஒரு இமேஜ் வந்து வச்சுருந்தாங்கல்ல, அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 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 ஷோக்குள்ளே போயிட்டு நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து அவங்களோட மற்ற டைமென்ஷன்லாம் வெளில தெரிஞ்சிருச்சு. அதில் என்ன ஆயிடுச்சு, இவங்களை வந்து ஒரு பட்டப்பேர் சூரியக்காரின்னு வச்சுட்டாங்க. சூரியக்காரி. ஸோ இப்போ அவங்க வெளில வந்தாங்க, அவங்களுக்கு மூளை இல்லைன்னு சொல்லல, இன்னும் அதே ஒரு திறமையான சூப்பர் திறமை உள்ளவங்க, அவங்க ஷோலாம் பண்ணுறாங்க. பட் உங்களுடைய இந்த ஒரு முகத்தை வந்து மக்கள் பார்த்து உங்களுக்கு அப்படி ஒரு பேர் வச்சுட்டனால பதிஞ்சிட்டனால அவங்களுக்கு இருந்த இமேஜே உடஞ்சி போச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பியும் ஒரு சராசரியாக சில பெண்கள் கவர்ச்சியை காட்டி பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே ஒரு விஷயம் இந்த ஷோவில் வர பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு டைரக்டருடைய மகன் அவர் இந்த பிக் பாஸ் ஷோ மூலிமா வந்து அவர் ஏதோ 2-3 படம் நடிச்சு அதுக்கப்புறம் அப்படியே போயிருப்பான். ஆனால் அவர் மேலே இருக்க இமேஜ் எனக்கு இருக்க உடஞ்சி அவரோட குடும்ப வாழ்க்கை ஸ்பாயில் ஆகி, அவர் குடிக்க அடிமையாகி, போதை வழக்கத்துக்கு அடிமையாகி, இன்றைக்கி இருக்க ஒரு டிப்ரெஸ்டாக சுற்றிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் ஏதோ எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் எல்லாருமே ட்ரால் மெட்டீரியலாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பேரோட லைஃப் வந்து இந்த மாதிரி ஷோஸ்னால வந்து ஸ்பாயில் ஆகிடும். கலந்துக்கிறவங்க வாழ்க்கையும் போது, மக்களுடைய மனநிலையும் ஆமாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. இது வந்து நம்ம இந்த ஷோவை பார்த்தா டென்ஷன் ஆகுமா, இந்த ஷோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசும்போது இன்னும் டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இப்போ நான் இந்த ஷோ சில எபிசோடு பார்த்தேன். எப்படின்னா இந்த டேட் நடக்குது இல்லை, அதுக்கப்புறம் அதை பற்றி அவன் எப்படி பேசினான், இவன் எப்படி பழகினா. ஸோ ஒரு டேட்டை நம்ம எப்பயுமே வெளியில் சொல்லிக்க மாட்டோம். இப்போ இந்த டேட்டிங் கல்ச்சரே அது முதல்ல தப்பு தான். ஸோ ஒரு பொண்ணுகிட்ட பார்த்தா பேசினான்றது வேறு, ஆனால் அது ஒரு கல்ச்சர் மாதிரி கொண்டு போகிறது இருக்குல்ல. இது வந்து ஒரே டைமில் மோர் தென் ஒரு பொண்ணு ஒரு ஆண்கிட்ட ஒரு டைம் டேட் பண்ண ஓகே, ஆனால் இவங்க பல ஆண்கள் கூட டேட் பண்ணுற மாதிரி ஃப்ளட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் சொசைட்டி? இது ஆண்கள் ஒரு விஷயத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகிறதுக்கும் பெண்கள் ஒரு விஷயத்தை பார்த்து அட்ராக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பெண்கள் ஈஸியாக வந்து நிறைய விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே மாதிரி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய்ட்டு அவங்களோட டேட்டை பற்றி சொல்கிறது, விதவிதமான கதைகள்லாம் சொன்னால் தான் நான் ஒரு அழகின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மாதிரி சொல்கிற மாதிரி ஆயிரும். அதேமாதிரி ஆண்களுக்கு மத்தியில் எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை பொண்ணு இது பண்ணிட்டேன்டா, அத்தை பொண்ணு கூட பழகிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட போய் சொல்கிறதுலாம் தூண்டுற மாதிரியான ஒரு விஷயம் தான். இதில் மும்பையில் ஒரு கல்ச்சர் இருக்குது, டெல்லியில் ஒரு கல்ச்சர் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கா, ஆனால் பக்கத்துலேயே பெங்களூருக்கு போங்க, அது இன்னும் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு செய்தி படித்தேன். ஆமாம், நம்ம பரவிட்டு இருக்க அந்த செய்தி மக்களுக்கு தெரியாது சொல்லலாம். 7000 மாணவர்களுக்கு HIV தொற்று இருக்கான். இது அது பச்சோட பக்குன்னு ஆயிடுச்சுங்க. தமிழ்நாட்டிலே இருக்குமோ பயம் இருக்குது. எப்படிங்க இல்லாமல் இருக்கும், பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்டேட்டில். இல்லைனா அப்படியே யாராவது வந்து இங்கே தங்குவாங்க, அவங்க கூட யாராவது உடலுறவு வச்சுருந்தாங்கன்னா, இல்லை யூஸ் பண்ண அந்த ட்ரக்ஸ் நீடில்ஸு. இதுக்கு முக்கியமான காரணமாக அதை ஆய்வு பண்ணி படிக்கிறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிரைண்டர் அப்படிங்கிற செயலி இருக்குது, அது வந்து கே செயலி, அது யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக பெங்களூரில் இருக்காங்களாம். அதுக்காக வந்து இந்த ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லப்படுறவங்க மூலியமாக பரவலன்னு சொல்ல, பட் அது ஒரு மெயின் ரீசனாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் டேட்டிங் கல்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் பல கல்ச்சரில் இருக்கவங்க அங்கே வந்து இருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் ரொம்ப ஈஸி, பார்ட்டி கல்ச்சர் இருக்குது. உடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லையாவது இப்படி இப்படி பார்த்து சர்ச் பண்ணுவாங்க, எந்த உடை பட்டால் எவனும் கண்டுக்க மாட்டான், ஏன்னா அங்கே நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே ட்ரக்ஸ் ஊசி ஏற்றுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேப்பில் பாருங்கள் கார்த்தி, சென்னை இருக்குன்னா அப்படியே நேர்கோட்டில் பெங்களூர் பக்கத்தில் இருக்க சிட்டி. ஆனால் நீங்கள் அங்கே போய் ஒரு வாரம் தங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கல்ச்சருக்கு எங்களுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. பட் இங்கேயும் அதை நோக்கி தான் கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரியா, தயவுசெய்து ஆமாம், HIV பரவனாதான் சமூகத்துக்கு இருக்குன்னு இல்லை, மனசில் இந்த மாதிரி கிருமிகள் பரவனாலும் வந்து பார்த்திங்கன்னா HIVயோட சீக்கிரமாக ஒரு சமூகத்தையோ வந்து அழிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஷோஸை வந்து நம்ம உடனே ஸ்டாப் பண்ண முடியாது, நம்மக்கிட்ட பவர் இல்லை. பட் நம்ம எதிர்த்து பேசுறதாவது அட்லீஸ்ட் ஒரு கடமையாக நம்ம வந்து பண்ணணும். இப்போ இது வந்து 1 மந்த்துக்குள்ளே சூஸ் பண்ணணும், ஜோடி பேர் ஆகணும், சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போகுது. இப்போ இது எப்படி காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இது கிளைமேக்ஸ் இல்லைன்னா அந்த ஆரியா கல்யாணம் பண்ணாத மாதிரி போகுமே, அந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் இல்லை வேலைக்கு ஒரு வேலை இந்த ஷோவில் சில பேருக்கு நிஜமாக ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒன்றா இருக்கலாம். அதுவும் நல்ல ரீசன் சொல்ல மாட்டேன், நம்ம 2 பேரும் ஃபேமஸாக இருக்கும், கல்யாணம் பண்ணிக்கலாம், நிறைய வீடியோஸ் பண்ணலாம் அப்படி. நீங்கள் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிக் பாஸ்லேருந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி அது என்னன்னா, இந்த அமெரிக்காவிலேருந்து அந்த பழக்கம் 2 செலிபிரிட்டிஸ் வந்து பேசி வச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கு பின்னாடி சில கார்பரேட் கம்பெனிலாம் இருக்கும், மியூசிக் லேபிள் இருக்கும். நீங்கள் 2 பேர் இருங்க, நீங்கள் 2 பேர்னா உங்கள் பின்னாடி கேமரா சுற்றிட்டே இருக்கும், பாரபராசி வருவாங்க, உங்களுக்கு நிறைய பிராண்டு இது வரும், ப்ரொமோஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோக்கு அப்புறம் நிறைய பேர் ஒட்டிக்கிறதுக்கான எல்லா காரணமும் நல்ல காரணமாக இருக்காது. சில பேர் மேபி நிஜமாக உங்களை வந்து காதல்
ஏற்பட்டு அது மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உண்மையான இதுக்காகலாம் பண்ணலையா, சும்மா ஷோ டிஆர்பிக்கா. இதில் வர இளம் பெண்கள்லாம் டைரெக்டாக ஒரு ஷோக்கு போவேன், நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்திருப்பாங்க. இதுக்கு போவேன், அப்புறம் இன்ஃப்ளூயன்சராக மாறுவேன், அப்புறம் படத்தில் நடிப்பேன், அப்புறம் பெரிய செலிபிரிட்டியாக மாறுவேன், நிறையா சம்பாதிப்பேன். இந்த ஒரு நோக்கத்துக்கு வராங்க. சும்மா நம்ம அதை நம்பினோன்னா அதே WWF கதை தான் அதே கதை இது. அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் மாதிரி இவங்கெல்லாம் கடைசியில் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறது. இது வந்து ஆனால் மக்களில் இப்போ இந்த சிட்டிஸில் வாழ்கிற முக்கியமாக சென்னை நகரம் மாதிரி இது அந்த அளவுக்கு எதிர்க்க மாட்டாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுதுன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்குறேன், இன்னைக்கு அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. நம்மளே இந்த ஊடகத்துறையில் இருக்கிறதுனால அதுலேயும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால பேசுகிறோம். ஊடகத்துறையில் எல்லாம் பேசுகிறாங்களா? இல்லை பண்ணுறது. உனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, வல்லினம் வாய்ஸ்ன்ற சேனல், நீ இதை பற்றி பேசணுன்ற முடிவு எடுத்த. உன் ஸ்டூடியோவுக்கு பக்கத்து ஸ்டூடியோவில் இருக்க ஒரு யூடியூபர் இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் இதை பற்றி பேசணுன்னு இருக்கான், அவன் எடுக்கிற கண்டென்ட்டே வேறு. அப்படி இருக்கிறப்போ மக்களுக்கு வந்து என் வாழ்க்கையே போயிட்டு இருக்கு, ப்ளஸ் அவங்கவுங்க வேலை செய்கிற இடங்களையும் கல்ச்சர் மாறிட்டு இருக்கு, எல்லாமே நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இதை எதிர்த்தா நம்மளை வந்து பூமர்ன்னு சொல்கிறாங்களோ, பழமைவாதின்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு பயமும். இன்னைக்கு நீ ஜென்சி இல்லை, அதுக்கு முன்னாடியே நீ 90s கிட்ஸாக பிறந்தாலும் ஜென்சிக்குள்ளே ஃபிட்டாக ட்ரை பண்ணுற. ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்மளை வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்மள யாரும் ஒதுக்கிற போகிறாங்களோ, நம்ம வந்து தனியாக தெரிஞ்சிடும் போல, சரி சிம்பாய் ஓக்காய் இவங்க கூட ஒன்றா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எதிர்க்கிறதுக்கு பேசுறதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. இப்போ இது வந்து குழந்தைங்களுக்கு தடைன்ற மாதிரி கிடையாது. ஷோ குழந்தைங்க பார்க்கறதுக்கா? ஆக்சுவலாக குழந்தைங்க பார்க்கக்கூடாது. அதான் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா இது எந்த மாதிரி பாதிக்கும்? கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியாக குழந்தைகள் தான் பாதிக்கும். இப்போ நம்ம ஒரு மேனரிசம் பண்ணுறோம், அப்படி பண்ணுறோன்னா ஒரு ஆண் அதை பண்ணுற ஒரு பெரிய ஆள் பண்ணுறதோட குழந்தைங்க அதை பார்த்து வேணுன்ட்டே பண்ணி பார்க்கும்ல. அது சிகரெட் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வயலண்ட்டான ஏதாவது ஒரு ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, டான்ஸ் ஸ்டெப்பாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸிங்காக இருந்தால் உடனே பண்ணி பார்ப்பாங்க குழந்தைங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேயே நம்ம இதுமாரி எவனையும் அடுத்து டேட் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன ஆகும், டேட் பண்ணி முடிக்க மாட்டாங்க. இன்னொரு பையன் ஸ்கூலில் பண்ணாலே தப்பு தான். பட் அது மாதிரி தான் வந்து போகும். சரி, ஏற்கனவே நீங்கள் ஸ்கூல்ஸ்லாம் போய் பாருங்கள், நீங்கள் ஒன்றும் இல்லை சரியா, ஸ்கூலுக்கு வெளில நில்லுங்க, ஐயோ இதுக்காக போய் ஸ்கூலுக்கு வெளில நின்று ஏதாவது தப்பாக நீங்கள் பசங்க ஸ்கூல் பசங்களை பார்த்தீங்கன்னா, அதுவும் கோயட் இருக்குல்ல, அவங்க பேசுகிறது சும்மா மட்டும் கேளுங்களேன், ஒரு 5 மினிட்ஸ் கேளுங்க அவங்க பேசுறதுலாம். இதுக்காக நாங்களாம் அந்த காலத்தில் ரொம்ப நல்லவங்களாம் சொல்ல, சரி நம்ம டைமுக்கு உண்டான கேடித்தனத்தை எல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் வந்திருப்போம். பட் இப்போ அவங்க பேசுறத பாருங்களேன், நம்ம சில விஷயத்தெல்லாம் பயந்து பண்ணியிருப்போம், தப்புன்னு உணர்ந்துருப்போம்ல, அதெல்லாம் இல்லை. அவங்க பேசுறது வேற லெவலில் இருக்காங்க. மாற்றம் இருக்குது நம்ம ஸ்கூல் படித்ததுக்கும் இப்போ இருக்குது. ஸோ கடைசியான கேள்வி என்னன்னா, இப்போ இதிலிருந்து நம்ம சமூகத்தை தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி வழி இருக்குது? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பேசுகிற ஊடகன்றது ஒரு 10 இருக்குன்னா, கெட்ட விஷயத்தை வந்து பரப்புற ஊடகம் வந்து 1000 இருக்குது. ரேஷியோவே பாருங்கள் எப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கணுன்ற ஆவலோட கெட்ட விஷயத்தை பார்க்கணுன்ற ஆவல் தான் இதே ரேஷியோவில் இருக்குது. உண்மையோட போய் தான் சீக்கிரமாக சுற்றி வரும்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி விஷயந்தான். ஸோ இதுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு வந்து நம்மளோட கடமையை உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அதை பார்த்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தவிர்த்தலாம். ஒரே ஒரு ஆள் பண்ணலாம், ஒரே ஒரு பவர், யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்க நினச்சா பண்ணலாம். இப்போது தமிழ்நாட்டில் பண்ணலாம். தமிழ்நாட்டில் ஒரு ஷோ வந்து ஒளிபரப்பாகுது அப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு முதல்வர் இருக்கார் விஜய், அவர் யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்க, ஒரு செய்தி சேனல் தேசிய ஊடகம் அவங்க வந்து பார்க்குறாங்க, இந்தியா டுடே, நம்ம நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் பவர்ஃபுல்லான இடத்துல இருக்கார். ஸோ அவர் நினச்சா கண்ட்ரோல் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்ல. ஸோ பவரில் இருக்கவங்க நினச்சா இதெல்லாம் வந்து பண்ணலாம். நம்மளால் இதுமாதிரி உட்காந்து பேச தான் முடியும். அவ்வளோ அதை பார்த்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இது அவங்க தவிர்க்கணும் முடியும். அவங்க தவிர்த்துட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்களும் இதை பார்க்க விடாமல் பண்ணிட்டா, இதில் ஒரு 2 பேர் இந்த வீடியோவை பார்த்து அப்படி பண்ணிட்டா போதும். அதுக்காக தான் நம்மளும் வந்து அவ்வளோதான், ஒரு 10 பேர் 2 பேர் ஏதாவது இதுலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்றது இதுதான் ரியாலிட்டி. இதான் நான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. அதுவும் இல்லாமல் நான் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிண்ணா. சேனல் எப்படி கேட்டோன்னு உடனே முறையா இல்லை எனக்கு வாய்ப்பளிச்சு என்னோட தாட்டை வந்து, ஏன்னா நான் தனியாக இருந்து என் சேனலில் பேசுறதோட உங்ககிட்ட இதை பற்றி இன்னும் நிறைய பேசியிருக்கேன் அப்படின்னு உங்களோட கேள்விகளால் தான். மிக்க நன்றி.